கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆமென். அல்லேலூயா. இதோ இந்த வருடத்திலே 6 மாதம் கண்மணி போல காத்து 7வது மாதத்தில் முதலாவது நாளை காண தேவாதி தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. தேவன் ஒருபோதும் கைவிடாத தேவன். அல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நாம் இருந்தாலும் நம்மை அவர் உயர்த்துகிற தேவனாய் காணப்படுகிறார். அது மாத்திரமல்ல, நாம் நினைக்கிறோம் நாம் மிகவும் தாழ்ந்திருக்கிறோம், எல்லாவித உலகப்பிரமான காரியத்தில் நாம் மிகவும் பெயர் தூசியமாய் எண்ணப்படுகிறோம். ஆமாலும் கர்த்தர் நம்மோடு கூட இந்த நாளிலே இருக்கிறார். சங்கீதம் 113 6, 7, 8 சொல்கிறது, அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மையே அவர் தாழ்த்துகிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். அவர் தாழ்த்தினதான் நாம் உயர்ந்த இந்த உலகத்தில் காணப்படுகிறோம். எனக்கு அன்பானவர்களே, அவர் சிறியவனை புழுதிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அவர் சிறியவனை புழுதிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவானவர் அவருடைய வார்த்தை பிரகாரம் நாம் அவரை உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வேதத்தை வாசிப்போமானால், நாம் ஜெபிப்போமானால், கர்த்தர் அவர் எளியவனை புழுதிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து அவர் உயர்த்துகிற தேவனாய் காணப்படுகிறார். இதோ சிறியவனாய் இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில எதுவும் காணப்படாத நிலைமையில் நாம் இருந்தாலும், அநேக வித வியாதியில் இருந்தாலும், அநேக வித பிரச்சனைகள் இருந்தாலும், அநேக வித போராட்டங்கள் நாம் இருந்தாலும், தேவன் அவர் உயர்த்த அவர் போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 3:7 நாம் பார்க்கும்போது அவர் சொல்கிற வார்த்தையை பாருங்க, வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான், உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது என்பதை நாம் வாசிக்கிறோம். இதோ நல்ல ஒரு விசுவாசத்தோடு கூட அவன் ஊழியக்காரர்களை நோக்கி பார்க்கும்போது, அவன் பிறவிலே அவன் சப்பானியா பிறந்த போதும், ஆனால் நல்ல ஒரு ஊழியத்தை செய்கிற ஊழியர்கள் இந்த உலகத்தில் நாம் இருக்கிறார்கள். ஆனாலும் பாருங்க, ஊழியக்கார பொண்ணு வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, நான் சொன்னாங்க இயேசு கிறிஸ்து நாமத்தினால் என்னை எழுந்து நட என்று அவனை தூக்கிவிட்ட போது அவன் எழுந்தான், நடந்தான், குதித்தான், ஓடினான். எனக்கு கண்மான தேவை சின்னமே, எனக்கு கண்மானவர்களே, இந்த மாதத்தில் பார்க்கும்போது அநேக வித போராட்டம், வியாதி, பிரச்சனை, போராட்டங்கள் எல்லாம் இருக்கும். ஆனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் எழுந்து எல்லாவித காரியத்திலும் நாம் எழுந்து வேதத்தை வாசிப்போமானால், ஜெபிப்போமானால், கர்த்தர் நல்ல பலனோடு கூட, நல்ல ஆசீர்வாதத்தோடு கூட, நல்ல ஒரு வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் தேவன் நிச்சயமாய் கொடுப்பார் என்பதற்கு சந்தேகம் இல்லை. காட் பிளஸ் யூ. கிருபை நிறைந்த நல்ல இயேசு சுவாமி, நல்ல நாளுக்காக துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆவியானவரே, ஒரு விஷயம் மனம் அப்பா, இது மனம் இருக்கிற புழுதியிலும் குப்பையிலும் இருக்கிற எங்களை, பலவனத்திலும் எல்லாவித போராட்டத்திலும் இருக்கிற எங்களை தேவன் நீர் உயர்த்துவீராக. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. இதோ இந்த மாதம் முழுவதும் தேவைகளை சந்திப்பீராக. இந்த வார்த்தை எங்கெல்லாம் போகிறதோ, இந்த வார்த்தை யாரெல்லாம் கேட்கிறார்களோ, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீர் பலன் தருகிற தேவன், நீர் உயர்த்துகிற தேவன், நீர் ராஜாக்கள் உட்கார வைக்கிற தேவன், பெரிய காரியத்தை செய்யணும். இயேசு கிறிஸ்து நாமத்தை கொண்டு செய்கிறேன். ஜீவனும் வல்லமை உள்ள நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.